ஆக்சுவலா என்னன்னா அழுகணும் வரல, பேசணும்னு நினைச்சு வந்ததே வேற. ஆனா அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் பேசணும்னு எனக்கு கிடைச்ச முதல் மேடை அதுதான். இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அம்மா இப்போ இல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐ திங்க் தாய்க்கிழவி படம் பார்த்துட்டு கமல் சார் வந்து நான் அவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. அப்பவே ஒரு பயங்கர ஹாப்பினஸ். அது திரும்ப அது நடக்குதுன்றப்போ எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க தான் நினைச்சிருந்தேன். ஆடியோ லான்ச்ல பேசும்போது தான் தெரிஞ்சு அவங்க எவ்வளவு பெயினோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் கொட்டுக்காளி பத்தி பேசலான்னு இருக்கேன். உனக்கு என்ன தோணும், எப்படி அந்த ஸ்லாங்கோட கொண்டு வருவா? சோ எல்லாமே நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. சீமராஜால அவருக்கு வந்து நான் 3rd ஒய்ஃபா பண்ணிருப்பேன். Hi, this is Deepika from Red Knoll. எப்படி இருக்கீங்க அபி மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. இப்போதான் வெட்டிங் ஆயிருக்கு. ஆனால் வெட்டிங்க்கு அப்புறமாவும் அப்படியே பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு பக்கம் வந்து இந்த மறு வீடு அப்படின்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஓகே நான் தாய்க்கிழவி ப்ரமோஷன்ஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள், ஒரு 10 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் யுவர் மாம் வில் பி கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க உங்கள் அம்மா எங்கே இருந்தாலுமே. டு கிக் ஸ்டார்ட் வித் அஃப்கோர்ஸ் அம்மாவோட கனவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து அம்மாக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். பட் உள்ள வரதுக்கு ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்குமே. அந்த மாதிரி பயம் தான். ஆனா உள்ள வரும்போது நிறைய விஷயம் பார்த்து இதுல எல்லாம் நம்ம எப்படி கடந்து வர போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அம்மா வந்து அதெல்லாம் முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக, ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்றதுனாலும் சரி, ஷூட்னாலும் சரி, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக வர அப்படிலாம் இருந்துட்டாங்க. சோ அம்மா கைக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் தான் நான் தனியா போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டா எனக்கு என் கூட இன்ட்ரோ ஆகி அவங்க என்ன வந்து நிறைய கைட் பண்ணாங்க. எங்க அம்மாக்குமே வந்து எங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் சினிமா ரிலேட்டடா அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. சோ இவங்க வந்து இந்த இதை சூஸ் பண்ணுங்க, இது நல்ல ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் எடுத்து சொல்லி அடுத்து இவங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து நோ மேட்டர் வாட் லைக் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் ப்ரெஸ் மீட்டில், அதாவது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நடந்தது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சொன்னீங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து நோ மேட்டர் வாட் யோசிச்சு பாருங்க, யாருமே எந்த வீட்லேயுமே கல்யாணம் ஆன 2வது நாளில் விடவே மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி விட்டாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியவே இல்லை. ஆனால் அவ்வளோ சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக நீங்கள் ஸ்டேஜ்லேயே சொன்ன அந்த மொமெண்ட்டில் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும்னு. எல்லா வீட்லயும் நடக்கிறதா. இப்போ வந்து அவங்க விடக்கூடாதுன்னா இல்ல. அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். இருந்தாலும் அந்த 2 நாளுன்றப்ப எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். சோ அதுக்குள்ள போக முடியாதுன்ட்டு. அப்போ வந்து எப்படியாச்சும் போய் ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் பேசினாங்க. ஏன்னா இதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது. இந்த மொமெண்ட் மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இது திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு எப்பவுமே எல்லாரும் கூட சண்டை போடுறதுன்றதை விட அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா இப்போது நான் 2 விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஒன்று வந்து நீங்கள் பேசினது, உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் சொன்னது வந்து எவ்வளோ தூரம் அழகாக இருந்ததோ, இன்னொரு பக்கம் வந்து ராதிகா மேமை சப்போர்ட் பண்ணுற விதமாக நோ மேட்டர் வாட் அவங்களுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைக்கணுன்ட்டு சரத்குமார் சார் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து அவர் சொன்னார். இந்த 2 மொமெண்ட்டுமே நான் பார்க்கும்போது பார்ட்னர்ஸ்னால் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்ட்டு மாதிரி ரொம்பவே அழகான அந்த மொமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ரசித்த அந்த மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பேசியே ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா மெயினா இந்த ஃபீல்டுக்குள்ள மத்த ஃபீல்டு எல்லா இதுமே கஷ்டம் தான். எல்லாருக்குமே வந்து பார்ட்னரோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். பட் இந்த ஃபீல்டுன்றப்போ பார்ட்னரோட சப்போர்ட் பிளஸ் ஃபேமிலியோட சப்போர்ட் எல்லாருமே இருந்தாதான் இதுக்குள்ள வர முடியும்.
ஏன்னா இப்போ ஒருத்தர் மட்டும் நினைச்சா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எங்க அம்மா வீட்டு சைடுமே அம்மா சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த வர முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போற வீட்ல ஒருத்தர் மட்டும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் மட்டும் இருந்தாலும் முடியாது. ஃபேமிலி சைடுமே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாதான் முடியும். சோ அந்த வகையில நான் 2 சைடுமே லக்கின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணாங்க, இங்கேயும் சப்போர்ட் பண்றாங்க. சோ என்னோட சக்சஸ்க்கு அதுவும் ஒரு மெயினான ரீசன். ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த ஸ்பீச் ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்களே அறியாம எமோஷனல் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆ நாங்க எல்லாருமே எமோஷனல் ஆனதோட சேர்ந்து கீழ வந்து உங்களுக்காக இன்னொருத்தரும் எமோஷனல் ஆனாரு, சிவா அண்ணா. அது வேற நெறைய பேருக்கு காமிச்சுட்டு லைக் யோசிச்சு பாருங்களேன். நாட் எவ்ரிபடி வில் பி ஸோ எமோஷனலி கனெக்டட் டு அ பெர்சன் அப்படின்னு இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் உங்களோட ட்ராவல் வித் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே, லைக் பேக் டு பேக் நீங்கள் படம் பண்ணது அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே, அந்த எமோஷனல் கனெக்ட் வித் எஸ்கே அண்ணா. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி. இப்போ வந்து எல்லாருமே ஸ்டேஜ்ல வந்து அழுக அழுகும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஜுக்குன்னு வந்தாலே அழுதுருவாங்க, இன்டர்வியூன்னு கொடுத்தாலே அழுதுருவாங்க. ஆக்சுவலா என்னன்னா அழுகணும் வரல, அது பேசணும்னு நினைச்சு வந்ததே வேற. ஆனா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் பேசணும்னு எனக்கு கிடைச்ச முதல் மேடை அதுதான். சோ அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன அறியாம வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து படத்தை பத்தி பேசணும், படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசணும், வாய்ப்பு கொடுத்தவங்களை பத்தி பேசணும், இப்படிதான் நான் நினைச்சு நான் வந்தேன். பட் அதை தாண்டி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஸ்டெப் எடுத்து வச்சது யாருன்னா என் அம்மா. சோ இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட அவங்க அந்த இடத்துல இல்லன்றது எனக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னது எனக்கு ராதிகா ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அப்படின்னா ஏன்னா ஆடிஷன் முடிஞ்சு 1 இயர் கழிச்சுதான் ஷூட்டே நடக்குது. சோ அந்த டைம்ல அம்மா இல்லன்றப்போ எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போனப்பயே எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க இல்ல இப்போ அப்படின்றப்போ, அந்த அந்த மொமெண்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு நான் என்ன பேச நினைச்சேனோ அதை தாண்டி நான் மனசுல இருந்து பேசினேன். அதான் உண்மை. அ மத்த 10 விஷயம் சொல்லியிருந்தா ஓகே இதெல்லாம் பேசணும்னு நம்ம யோசிச்சு வச்சுட்டு சொல்லியிருப்போம். நான் இதெல்லாம் பேசினது வந்து என்ன அறியாம நான் மனசுல இருந்து பேசினேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸோட நடிக்கும்போது ஐ திங்க் ஷில் பி ட்ராவலிங். அவங்களுக்கு வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சலாக வந்து இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் தாய் கிழவியோட செட்டை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ராதிகா மேம் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ், இன்னொரு பக்கம் த ஹோல் க்ரூ அப்படின்ற ஒன்று இருக்குது. உங்களோட ரோல் என்ன மாதிரி இருக்குது? பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் கொட்டுக்காளி பற்றி பேசலான்னு இருக்கேன். பட் ஆனால் இந்த தாய் கிழவி அந்த அந்த ரோல் உங்களுது வந்து எவ்வளோ தூரம் யூனிக் அண்ட் ஏதானு எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம் தான். தாய் கிழவி வந்து ஸ்டார்டிங் நாங்க கொட்டுக்காலிலேயே வந்து நானும் அக்கா கேரக்டரும் சேர்ந்து பண்ணதுனால எங்களுக்கு பெருசா புதுசா யாரையும் பார்த்த மாதிரி இல்ல. அந்த ஆர்டிஸ்ட தாண்டி நாங்க எல்லாருமே சேரும்போது எங்களுக்கு ஏதோ நாங்க ஆல்ரெடி பழகுனது அந்த மாதிரி தானே நாங்க போனோம். சோ எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரியே இல்ல. ஒவ்வொரு மொமெண்ட்டும் நாங்க என்ஜாய் பண்ணி ஒரு ரியலா ஒரு ஒரு மருமகளுக்குள்ள எப்படி ஒரு பாண்டிங் ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ராதிகா மேம்னு பார்த்தா நாங்க ஒரு ஒரு சில இடத்துலதான் நாங்க ராதிகா மேமோட டிராவல் பண்ணிருப்போம். பட் அப்படியுமே நாங்க அவங்கள்ட்ட அதிகமா பேசினது இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நேத்து அவங்க பேசுற வரைக்குமே நான் அவங்க கேரக்டர் வேற மாதிரிதான். எப்படின்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க தான் நினைச்சிருந்தேன். நேத்து அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுச்சு ஓகே அவங்க பெயிண்ட்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம கிட்ட சரியா பேசல. ஆனா அப்பெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா பக்கத்திலேயே இருக்கும், நம்ம பேர் கூட கேட்கலையே அப்பெல்லாம் தோணுச்சு. எல்லாருக்குமே தோணுது. ஆனா அவங்க பேர் கேட்க மாட்டாங்களா, நம்ம பேசிட மாட்டோமா அப்படிலாம் தோணுச்சு. அது கஷ்டமாவும் இருந்துச்சு. ஆனா நேத்து அவங்க சொல்லும் போது ஆடியோ லான்ச்ல பேசும்போதுதான் தெரிஞ்சு அவங்க எவ்வளவு பெயினோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு அந்த இடத்துல புரியல. ஆனா மத்தபடி எல்லா ஆர்டிஸ்டுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நடந்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்களோட அந்த கனெக்ஷன் வராது. நம்மளால ஃப்ரீயா பண்ண முடியும். பட் இந்த லொகேஷன்ல இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருமே அப்படி கிடையாது. நாங்க எல்லாருமே ஒன்னா டிராவல் பண்ணும்போது உண்மையான ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. டைரக்டர் சொல்ல போனா நம்மள எந்த விதத்திலயும் ஃபோர்ஸ் பண்ண நாங்க தான் சொல்ல போனா அவரை டார்ச்சர் பண்ணோம். அவர் எங்களை அவர் வந்து ஒரு டைமுக்கு வரணுன்றப்போ நாங்க டிலேவா வந்தப்போ பாப்பாரு. பாத்துட்டு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துல அப்படியே சிரிச்சிருவாங்க. நம்ம அப்படியே ஐயோ திட்டுவாங்களோ, ரொம்ப சத்தம் போட்டுருவாங்களோ அப்படிலாம் பயப்படுவோம். பட் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்ளோ அமைதியான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. யாரையும் கிடையாது. ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்ச வரைக்கும் அவர் டென்ஷன் அவருக்குள்ள இருந்தாலும் எங்கள்கிட்ட காமிச்சதே இல்லை.
ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ இவரோட டைரக்ஷன் பத்தி சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் நான் இவர் பத்தியும் பேசியே ஆகணும். கொட்டுக்காளி அவரோட டைரக்ஷன் ஸ்டைல்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ வினோத் அவர்களோட டைரக்ஷன் ஸ்டைல் பத்தியும் கண்டிப்பா சொல்லுங்க. வினோதானாவை பொறுத்த வரைக்கும் அந்த லொகேஷன் வந்து நான் இவ்ளோ வருஷம் நான் பார்த்த சினிமாஸ்லயே அது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா, இப்போ நம்ம வந்து மூவி போவோம், நடிப்போம், ஈவினிங் வந்துட்டா அத பத்தி நம்ம அடுத்து நம்ம திங்க் பண்ண கூட மாட்டோம். ஆனா அங்க எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட அ அ எப்படி சொல்றது? ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அங்கேயே இருப்போம். 2 மாசம், 3 மாசம் அங்கேயே இருந்திருப்போம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூல் மாரி இருக்கும். அத பத்தியே யோசிக்கணும், அத பத்தியே திங்க் பண்ணணும். அதுலயே நீங்க இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கேரக்டர விட்டு வெளியில வந்துறக்கூடாது. ஆ அப்பதான் வந்து அது லைவா வரும் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் சொல்லுவாங்க. அங்க வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம கையில குடுக்கவே கிடையாது. இந்த ஸ்பாட்ல இந்த இடத்துல நீ இருந்தா எப்படி பேசுவ? உனக்கு என்ன தோணும்? எப்படி அந்த ஸ்லாங்க கொண்டு வருவ? சோ எல்லாமே நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. ஆ அவங்களோடது இருக்கும். பட் நம்ம கிட்ட இருந்து வந்தா லைவா இருக்குமேன்றதுக்காக நம்மகிட்ட கேட்பாங்க. சோ அந்த மாரி என்னோட நான் அப்பல்லாம் சொல்லுவேன். என்னது இது டைரக்டர் தானே சொல்லிக் குடுக்கணும். நம்மள்ட்ட கேட்கறாங்க. அப்படிலாம் சொல்லுவேன். ஆனா அது பிடிக்கல. ஏன்னா லைவா வரணுன்றதுக்காக. இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து இப்படி இப்படி ஹேர் இப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அத நீ பண்ணிரு. பண்ணலாமா? வேணாமான்னு அந்த இடத்துல யோசிக்காத. அப்படி சொல்லுவாங்க. சோ எல்லாமே நேச்சுரலா இருக்கணும் அப்படின்ற மாரி. அவரோட டைரக்ஷன் அ டிஃபரெண்ட் தான். அவர் எல்லாமே லைவா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே. ஸோ என்னன்னா, நேச்சுரல் அப்படின்னு இருக்கும்போது, நான் இது கண்டிப்பா கேட்டே ஆகணும். இந்த அடி வாங்குறதெல்லாம் கூட நேச்சுரலா இருந்ததா? அந்த ஆட்டோக்குள்ள அடி வாங்குறது. ஏன்னா, அது ஒரு நிஜமா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 4 பேருக்கு அங்க அடி விழுந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அது ரொம்ப எதார்த்தமான அஃப்கோர்ஸ் அந்த ஊர்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் அப்படின்ற மாரி இருந்தாலுமே, எவன் எவனுக்கும் இங்க அடி வாங்கியிருப்பாங்கடா அப்படின்ற மாரி தான் இருந்தது. ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ஸோ கண்டிப்பா அத பத்தி. அதுக்கு மட்டும் ரிஹர்சலே அத்தன தடவ போச்சு. ரிஹர்சல் எல்லாம் வந்து ஹீரோ, ஹீரோயின் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ வச்சு பண்ணுவாங்க. சோ அவங்கள அடிக்கும்போதுமே எங்களுக்கு நான் நாள் போனப்பயே எனக்கு ரிஹர்சல் அந்த அந்த சீன் தான். நாள் ஆடிஷன் போனப்பயே. லைவா ஆட்டோ வச்சு ஆட்டோலயே ஆடிஷன் அப்படி நடந்து நான் பார்த்ததே இல்ல. ஆடிஷன்லயே வந்து அவங்க அந்த சீன் தான் வச்சாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரீஸ்ன்னு சொல்லலாம் கொட்டுக்காலையில உங்களுக்கு. அதே மாரி தாய் கிழவியில ஏதான எங்களுக்காக ஏதான நல்ல மெமரி அப்டின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆ தாய் கிழவில சொல்லணும்னா எல்லாமே ஒரு மாரி ஜாலியா தான் போச்சு. அதுல இந்த மாதிரி லைவா இருக்கணும்னா நாங்க பேசுறது இதெல்லாம். ஒரு சீன்ல மட்டும் நான் அ இந்த சாப்பிடுற மாரி ஒரு சீன் வரும். அதுல தான் வந்து டேக் போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா அது எதுக்கு டேக் போச்சுன்னு தெரியல. ஆனா நான் சாப்பிடுற சீன் வாயில வச்சுட்டு அந்த ரியாக்ஷன் குடுக்கணும். அந்த இதுக்கு தான் எனக்கு எப்படி சொல்றது? சிரிப்பா இருந்தது. நான் பண்ணத பத்தி எனக்கு நாங்க என்னன்னா, அழகா கிளம்பி போயிட்டோம். ஓகே இந்த சீனுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா கிளம்பி போவோம். சாரிலாம் நீட்டா கட்டிட்டு, கோயிலுக்கு நல்லா இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நல்ல காமெடியா இருக்கணும். தலையெல்லாம் கழச்சு விட்டுறணும். சாப்பிடும்போது நீட்டாலாம் சாப்பிடக்கூடாது. அது எல்லாமே ஃபன்னா இருக்கணும். ஒரு மாரி ஹீரோயின் லுக்ல நம்மள வந்து இது பண்ணுவாங்க. அப்படிலாம் நினைச்சு போனேன். அதெல்லாம் கிடையாது. எல்லாம் காமெடி தான், காமெடி பீஸ் தான். அப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒரு மாரி நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு படத்துக்கு நம்மளோட வேலைக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷன் தான் அவார்ட்ஸு, பீப்பிளோட ரெகக்னிஷன் தான். அஃப்கோர்ஸ் கொட்டுக்காளிக்கு வந்து எவ்வளோ தூரம் ரெகக்னிஷன் நாங்க பார்த்துருக்கோம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா, ஓடிடில வந்ததுக்கப்புறமாவும் அவ்வளோ தூரம் ரெகக்னிஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ தாய் கிழவி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ரெகக்னிஷன் அண்ட் என்னன்னு சொல்றது? எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் தாய் கிழவி படம் பார்த்துட்டு கமல் சார் வந்து நான் அவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல ஆக்சுவலி. அவ்வளோ தூரம் வந்து அவர் என்ஜாய் பண்ணாரு. அவரு கண்லலாம் தண்ணி வழற அளவுக்கு ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி கலந்த ஒரு படமா பார்க்குறோமோ அப்படின்ற மாரி தான் வந்து அந்த வீடியோ பார்த்தா தெரியுது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து சீன்ஸ் நடிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு அது கூட தெரியாது. ஐ திங்க் நாங்க கமல் சாரோட அந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சது. ஸோ கமல் சார் கிட்ட ஓகே நம்ம நம்ம நடிக்கிற படம் கமல் சார் பார்க்குறாருப்பா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா அத பத்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, பொட்டுக்காலையுமே கமல் சார் பார்த்து, அ இவங்க யாருன்னு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பவே ஒரு பயங்கர ஹாப்பினஸ். அது திரும்ப அது நடக்குதுன்றப்போ எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அடுத்தடுத்து அவங்க கிட்ட பதிவுபடுத்துற மாரி ஒரு விஷயம் நடக்குது. அ அவங்க கூப்ட்டு நம்மள டைரக்ட்டா பேசலனாலும், அவங்க கண்ணுக்கு போய் படுற அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்ல. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டோம். ஆ எல்லாருமே நெனைப்பாங்க, இவங்கலாம் யாரு? இவங்கலாம் புதுசா இருக்கு. இவங்கலாம் எப்படி சூஸ் பண்றாங்க? அப்படிலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா, சடனா வந்துட்டாங்க உள்ள அப்படின்ற மாரி.
சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிச்சு ஷார்ட் ஃபிலிம், ஃபிலிம் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். போகாத ஆடிஷன் கிடையாது, நடிக்காத ரூல்ஸ் கிடையாது. சின்ன கேரக்டர் குடுத்தா கூட பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொன்னையும் அக்செப்ட் பண்ணி பண்ணது. அதுக்கப்புறம் தான் இது வந்தது. ஆனா இப்ப எடுத்த உடனே நம்மள பார்க்கும்போது எல்லாரும் புதுசா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பொண்ணுலாம் யாரு புதுசா இருக்கு? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது என்ன உடனே வந்து நடிச்சிருச்சு." அதுக்கு தான் நான் அந்த 10 வருஷம்ங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்றதுக்கு காரணம். ஏன்னா நான் போய் தனித்தனியா ஒரு ஆள்டையும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒரு மேடை கிடைக்குதுன்றப்போ, அந்த இடத்துல நம்ம யாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுக்கு தான் நான் அந்த விஷயத்தையே நான் சொன்னேன். சோ அந்த மாரி இருக்கையில அது எல்லாத்துக்கும் ம் ஒரே ஒரு பேக்கேஜா அந்த நான் கொட்டுக்காளி முடிச்சோனயும் எல்லாருக்கும் யார் யாருக்கு கண்ணுல படணும்னு நினைச்சோமோ எல்லார் கண்ணுலயும் பட்டுட்டோன்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கடுத்து தாய் கிழவி. அடுத்தடுத்து நம்ம அதெல்லாம் பண்றோன்றப்ப என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோமான்றதே இன்னும் நம்ப முடியல. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேஜில வந்து இன்னொரு முக்கியமான மொமெண்ட்டா ஆஸ் இன் உங்க லைஃப்ல 2 மொமெண்ட். ஒண்ணு தாய் கிழவி, இன்னொன்னு கொட்டுக்காளி அப்படின்னு இருக்கும்போது, அங்க வந்து எஸ்கே அண்ணாவும் இருந்தாங்க, சூரிய அண்ணாவும் இருந்தாங்க. லைஃப் இஸ் ஃபுல் சர்க்கிள். அந்த மொமெண்ட்ல உங்களுக்கான முக்கியமான தருணங்கள் வந்து அங்கேயே இருந்தது. ஸோ எப்படி இருந்தது சூரிய அண்ணாவோட ஒர்க் பண்றது? அதெல்லாமே. ஏன்னா இப்போ ஐ திங்க் ஆஃப்டர் கொட்டுக்காளி நீங்க ஆமா. அப்பதான் பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஆக்சுவலா நான் சூரிய சார ஆமா. ஃபர்ஸ்ட் ஸோ பார்த்ததுன்னா சீமராஜா. சீமராஜால அவருக்கு வந்து நான் 3 ஒய்ஃபா பண்ணியிருப்பேன். ம். அதுக்கப்புறம் தேவராட்டம்ல பார்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கொட்டுக்காளி ப்ரிவ்யூ ஷோ அப்போ வந்து நான் சொன்னேன். சார் நான் உங்க கூட ஆல்ரெடி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவங்களுக்கே ஷாக். நீங்க என்னது என்ன சொல்றீங்க? நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா? என்ன ரோல் பண்ணீங்க? சூரிய சார் இது மாதிரி வைஃப் கேரக்டர் பண்ணியிருந்தேன் சார் அப்படியும் அவங்களுக்கே ஷாக். அப்ப வந்தது நீங்க தான். ஏன்னா நான் யார்கிட்டயும் பேசினது கூட கிடையாது. அப்பதான் நம்ம உள்ள வந்த டைம் அதுல தான் அப்போ பெரிய வாய்ப்பா நம்மளுக்கு வந்தது. அது பெருசா டயலாக்லாம் இல்லைனாலும் நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு கேரக்டரா இருந்துச்சு. பட் அவங்களுக்குலாம் யாருன்னு தெரியாது. சோ அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட இவ்ளோ நாள் டிராவல் பண்றோம்ன்றப்பதான் நான் சொன்னேன். சார் நான் இந்த மாரி பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லவும் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. "ஓ! அப்ப இருந்து நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கே சார் புரொடக்ஷன்ல நான் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு குடுத்தது. திரும்ப 2வது தடவ வாய்ப்பு இருக்குன்னு அங்கேயே சொல்லும்போது தான் ஒரு மாரி கன்ஃபார்மா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணோம். பட் அந்த இடத்துல கன்ஃபார்மா சொல்லும்போது, ஒரு மாரி அந்த சந்தோஷத்த ஏன்னா ஏன்னா வெளியில சொல்லிட்டு அது வரல அப்டின்னா, நமக்கு எனக்கு சினிமால எப்டின்னா, வெளிய ரிலீஸ் ஆகுற வரைக்குமே நம்ம யார்கிட்டயும் எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ அந்த மாரி நான் எதுவும் சொல்லல. அ நடிக்கும்போது தான் வந்துட்டு இந்த படத்துல நடிக்க போறேன் அப்டின்றதையே சொன்னேன். எனக்கு எஸ்கே புரொடக்ஷன்ல புடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருக்குமே அந்த தேடி தேடி டேலண்ட்க்கு வாய்ப்பு குடுக்குற அந்த விஷயம் வந்து உண்மையாவே அ எல்லாருமே குடுக்குறாங்க. வாய்ப்பு குடுக்கலன்னு சொல்லல. இவங்களுக்கு இது போதும். இப்ப எங்க போனாலும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அ அந்த ஹீரோயின் அவங்கள மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கூட வர்றவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எதுவுமே இருக்காது. எந்த ஸ்கோப்பும் இருக்காது. ஆனா நம்ம ஒரு ஆடிஷன் போய் அட்டெண்ட் பண்ணி 4 தடவ ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய், அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு வருவோம்ன்னும்போது நம்ம அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருப்போம். அப்படியெல்லாம் பார்த்துட்டு, தாய் கேள்வி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு சின்ன கேரக்டருக்கு கூட அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. இவங்க தான் லீடு, இவங்களுக்கு தான் இத குடுக்கணும் அப்படின்னு அவங்க பண்ணல. எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ரோல் மாரி தான் இருக்கும். நடிச்சது இவ்வளவு பேர்னா, அந்த நடிச்ச எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. தாய் கிழவி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரையுமே அவங்க இவங்க தான் முக்கியமானவங்கன்ற மாரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கதையில வர எல்லாருமே முக்கியம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அ அ ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. ஓகே சினிமால நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததுல இப்ப ஏதோ மாத்தி பார்க்கிறோம். சினிமால. சோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம ஓகே நம்ம ஒரு அடுத்த கடந்து வந்துட்டோம். அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொட்டுக்காளிக்கு அப்புறம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல இன்னும் எனக்கு சொல்லல. அதனால நான் ஆமா. எனக்கு கொட்டுக்காளிக்கு அப்புறம் ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு எல்லார் இடத்துலயும். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ திங்க் யுவர் ஸ்ட்ரகிள்க்கு வந்து 10 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய பலனா வந்து 2 ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் தாய் கிழவிக்கான எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோ தூரம் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ற ப்ராஜெக்ட்ஸும் நல்லபடியா நடக்கணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப் நீங்க எதான சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான். இப்போ வந்து என்னன்னா, நெறைய பேர் வந்து நடிக்கிறதுக்கு புதுமுகங்கள் வராங்க. அவங்களுக்குமே வந்து அவங்களோட டேலண்ட் பார்த்து வாய்ப்பு குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா, பாக்கறதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நெறைய இடத்துல.
நிறைய டேலண்டடான பர்சன்ஸ் இப்போ எல்லாருமே ரீல்ஸ் ஆடிஷன் போறதை விட இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்துதான் சூஸ் பண்றாங்க. அது தப்பு கிடையாது. நம்ம ஃபீல்டுல இருக்கிறவங்களே வந்துட்டு இப்படி ரீச் பண்ண முடியலன்றதுக்காக இன்ஸ்டா மூலமா போய் வராங்க. பட் நிறைய இடத்துல அவங்கள மட்டுமே எந்த டேலண்ட்டும் இல்லாம நிறைய சூஸ் பண்றாங்கல்ல. அது மாதிரி பண்ணாம டேலண்ட் இருக்கிற பர்சனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாச்சும் குடுத்தா நல்லா இருக்கும். இன்னொன்னு அப்கமிங் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி எல்லாரையுமே நிறைய வந்து ஆஹ் நிறைய அவமானம் எல்லாத்தையுமே சந்திச்சுதான் நம்ம வரோம். சோ அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுதான் எனக்கு இருக்க நாங்க தாண்டி வந்தது அதுதான். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்ம நடிக்க வரவங்களையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணா நல்லா இருக்குன்றதுதான் என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். இன்னொன்னு நம்மள பார்க்காம நம்ம கேரக்டர் என்னன்னே தெரியாம நம்ம வந்து நிறைய இது பேசுவாங்க. யாருமே இங்க ஈஸியா வரல, ஈஸியா எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இதுக்குள்ள வரணும். சோ அந்த மாதிரிதான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். கண்டிப்பா படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும். ரிவ்யூன்ற பேர்ல உட்கார்ந்து ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு படத்தை எதுவுமே நெகட்டிவா பேச வேண்டாம். இதுக்கு பின்னாடி அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. ரிவ்யூன்ற பேர்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம பேசிட்டு போயிடுறோம். பட் இவ்வளவு பேரோட உழைப்பு ஒரு நாள் இல்ல, பல வருஷமா ஆடிஷன் மட்டும் முடிஞ்சு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் படம் நடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அப்படிதான் நம்ம ஒரு படம் வெளியே வரணும்னு காத்துட்டு இருக்கோம். அதுல எங்களோட சீன் வருமா இல்லையா கூட தெரியாது. அதுக்கு வெயிட் பண்றோம். சோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல கஷ்டங்களை தாண்டி வருது. ரிவ்யூ கொடுக்குறவங்க கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். படத்தை போய் ஆடியன்ஸா இருக்கிறவங்க இவங்க தானே நடிச்சாங்க, புதுமுகமா இருக்காங்கன்னு சொல்லி ஒதுக்காம எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் போய் தியேட்டர்ல பார்த்து அவங்களோட மனசுப்படி ரிவ்யூ கொடுக்கணும். படத்தை பார்த்துட்டு சோ ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு படத்தை வந்து இது பண்ண வேண்டாம்னா அது ஒருத்தரோடது கிடையாது. பல பேரோட உழைப்பு, பல பேரோட கனவு அதுல இருக்கு. இதுதான் நான் பொதுமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஆடியன்ஸை நம்பி அவங்கள நம்பிதான் நாங்க இருக்கோம். எங்களோட அடுத்த ஸ்டெப் அவங்க கையில தான் இருக்கு. சோ அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் எங்களை அடுத்ததுக்கு கொண்டு போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குனதுக்கு. அஃப்கோர்ஸ் கான்ட் வெயிட் டு see தாய் கிழவி அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.